அது வேற யாரும் இல்ல, அவர் பேர் தான் இயேசு. அவர் பேர் தான் இயேசு. நான் உங்களுக்கு ஒரு குட்டியா, நான் போர் அடிக்க விரும்பல, நான் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கதை சொல்றேன். இந்த ஒரு கதையிலே மொத்த விஷயமும் அடங்கிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய சந்தை ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த சந்தையில பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. மிருகமா இருக்கட்டும், சாப்பிட்ற காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க வச்சிருந்தாங்க. வச்சிருக்கும் போது ஒரு மூளையில ஒருத்தன் ஒரு மனுஷனை வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு மனுஷனை வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணா ஏதுன்னெல்லாம் தெரியல. ஆனா அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் ஐயோ பாவம்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா, அவன் வாழ்க்கை அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஒரு நாள் ஒரு தூர தேசத்திலிருந்து ஒரு பணக்காரரா இருக்கக்கூடிய ஒரு ராஜா அந்த வழியா வந்தாரு. இது என்ன பெரிய சந்தையா இருக்கே, இந்த சந்தையில நாம என்னெல்லாம் கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம், வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் அவருடைய மகனும் சேர்ந்து அந்த சந்தைக்குள்ள வராங்க. வரும்போது எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே வரவங்க திடீர்னு அந்த மூலையில இருந்த அந்த விற்கப்படுகிற ஒரு மனுஷன் மேல அந்த பணக்கார ராஜாவுடைய கண்கள் திரும்புது. திரும்பின உடனே தம் குமாரனை பார்த்து சொல்றாரு, அப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு மனுஷனை வச்சிருக்காங்க, என்னன்னு போய் நாம கேட்போம், என்னன்னு போய் நாம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போன உடனே அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாங்க, இவன் எதுக்குப்பா இங்க இருக்கான், இவனை நான் அடிமையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவன் அடிமையா வச்சிருக்கேன், இவன் அநேக காரியங்களை செஞ்சிருக்கான், அநேக பாவங்களை செஞ்சிருக்கான், எனக்கு இவன் அடிமைப்பட்டவன், இவன் அநேக காரியங்கள்ல குற்றமுள்ளவனா இருக்கிறான், இவனை நான் எப்பவோ வாங்கிட்டேன், இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் இவனை நான் எப்பவோ வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் இவனை மீட்டு கொள்ளணும்னா எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தகப்பன் கேட்கிறாரு, அந்த குமாரனுடைய தகப்பன் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, உங்களால இவனை வாங்கவே முடியாது அப்படின்றாரு. ஏன்பா வாங்க முடியாது, உங்களை பார்க்க பணக்காரரா இருக்கீங்க, எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்கிற மாதிரி இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது இவனை மாதிரியே இருக்க ஒரு மனுஷனை வாங்கிட்டு தான் இவனை நான் விடுவேன் அப்படின்னு சொல்றாரு.